புனித அந்தோனியாருடைய திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஆண்டுடைய பலிப்பீடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரே உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டார். வழக்கமாக நாம் ஆலயத்தை தேடி செல்வோம். இன்று புனித அந்தோனியார் நம் குடும்பங்களுக்கு மத்தியில், நம் இல்லங்களுக்கு மத்தியில், நாம் வசிக்கின்ற நம்முடைய வாழும் பகுதிக்கு மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். அந்தோனியாருடைய பாதுகாப்பு கிடைத்தாலே நமக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. நம்முடைய பங்கிலே அந்தோனியார் ஒரு ஆலயம், ஒரு சிற்றாலயம், அது ஒன்று இருந்தாலே நமக்கு போதும். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைத்தது போல நம்முடைய கண்ணீர், கவலைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் புனித அந்தோனியார்கிட்ட போய் சொன்னோம்னா கண்டிப்பாக அந்தோனியார் நமக்கு விடுதலை கொடுப்பார், ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கை நமக்கு நிறையா உண்டு. அந்த ஆசீர்வாதம் இந்த உழவர்கரை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திருவிழா அற்புதமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான ஜோடனை, இந்த பிள்ளைங்கள்லாம் பக்தியாக எல்லாம் ஆண்டவரை இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். எப்படி பிரியாணி நம்ம வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோமோ, அதை விட முக்கியமானது ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அதை இன்றைக்கி நான் வாங்கிட்டு போவேன். என்றால் பங்கு தந்தையே நானும் முதல்ல வரும்போதே மக்கள் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை, எங்களுக்கு கடவுளுடைய அருள் தேவை, கடவுளுடைய வரப்பிரசாதம் தேவை, உதவி தேவை, அது இருந்தால் போதும் எங்களுக்கு. மற்றதெல்லாம் கடவுள் என்ன பண்ணுருவார், எங்களுக்கு தானாக கொடுத்துருவார். உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முதலில் கடவுளையும் கடவுளுக்குரியவற்றையும் தேடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதை தான் நான் பார்க்குறேன். அதை போலவே பாடல்கள், அதை நான் உண்மையிலே பாராட்டி ஆகணும். வழக்கமாக பெரிய திருவிழா, திருப்பலி கொண்டாடும் போது பாடல் குழுவினர் ஒரு நல்ல காரியம் பண்ணுவாங்க. எல்லாம் புது புது பாடலாக பாடுவாங்க. அது அவங்க மட்டும்தான் பாடுவாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவங்க பாடுறத கேட்போம். ஆனால் இன்றைய திருவிழா திருப்பலியில் அவங்க தேர்ந்தெடுத்த பாடல்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள், எல்லாமே நமக்கு நன்றாக தெரிந்த பாடல்கள், அர்த்தம் நிறைந்த பாடல்கள். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் போது அந்த பாடல்களை பாடும்போது நம்ம மனதை வந்து தொடுது. அதனால் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது புனித அந்தோனியார், அவரை பற்றி 2 வார்த்தையாவது பேசணும். ஒரு பிரபலமான ஒரு புனிதர், ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தவர், ஆனால் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் சிறு வயதிலேயே, இந்த குழந்தைகளாகிய உங்களை போல சிறு வயதிலேயே அவங்க அப்பா அம்மா அவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க. அவருக்கு கடவுள் மேலே சிறு வயதிலிருந்தே அன்பும் பாசமும் பற்றும் வந்தது. இந்த பூசவதி பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம ரெட்டியார்பாளையம் பங்கு உழவர் கரையில் அவங்க பணி செய்கிறாங்க, கடவுளுக்கு பணி செய்கிறாங்க. அப்போ அதுபோல் சிறு வயதிலிருந்தே அவருக்கு அதனால்தான் அந்த கடவுள் மேலே என்ன ஆயிடுச்சு, அந்த பாசம் அதிகமாகிடுச்சு, கடவுள் மேலே பற்று அதிகமாகிடுச்சு. அதனால்தான் கடவுள் வந்து அவர் மீது அவருக்கு எல்லா அருளையும் வல்லமையையும் ஆண்டவர் அவருக்கு தரார். ஒரு ஈர்ப்பு, ஆண்டவர்கிட்ட வந்து அவருக்கு ஈர்ப்பு வருது.
அப்போ அவருக்கு பணத்தின் மேலேயோ படிப்பின் மேலேயோ இந்த உலக பதவியின் மீதோ அவருக்கு நோக்கம் போகலை. அவருக்கு கடவுள் மீது அன்பும் பாசமும் போதும். அப்படி போனவர் தான் அவர் முதலாக அகுஸ்தினியன் சபை, அந்த சபையில் போய் சேர்றார். அந்த சபையில் 9 ஆண்டுகள் கடினமாக கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை பற்றி விளக்கத்தை நன்றாக தெரிந்து கொள்கிறார். தனிமையில் அமைதியில் கடவுளோடு உறவாடுகிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், உங்களுக்கு தெரியும். அதனால் அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மடத்துக்கு வராங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய துறவற வாழ்க்கைக்கு இது தொந்தரவாக இருக்குது என்று சொல்லி அவங்க சபைக்கு கடிதம் எழுதி இன்னும் தூரமான இடத்துக்கு, யாருமே வர முடியாத இடத்துக்கு மாற்றம் கேட்டு அங்கே போயிடுறார். அப்போ கடவுள் கூட ஐக்கியமாகிறார். அப்புறமா தான் அவர் பார்க்குறாரு 5 பேர் பிரான்சிஸ்கன் சபையிலிருந்து நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக மொராக்கோங்கிற அந்த நாட்டுக்கு போனவங்க, இஸ்லாமியருக்கு நற்செய்தி அறிவிக்க போனவங்க. அங்கே அவர்கள் தலை வெட்டப்பட்டு அவங்க உடல் திரும்ப அனுப்பி வைக்கப்படுது அடக்கத்துக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு எப்படி வருது பாருங்கள். நம்மள என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், ஐயோயோ, அவர் என்ன நினைத்தார், ஆண்டவரே எனக்கு இதை போல் ஒரு சாவு வேணும், நான் உங்களுக்காக சாவணும், நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக என் உடலையே நான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய உள்ளத்தை கொடுத்துட்டேன், என் ஆன்மாவை கொடுத்துட்டேன், இப்போ நான் என் உடலையே கொடுக்கணும். அப்போ கடவுள் மீது, நற்செய்தி மீது அவருக்கு எவ்வளோ ஒரு தீவிர ஒரு பாசம். இதுவரைய தன்னந்தனியாக துறவற மடத்தில் தனியாக கடவுளுடைய வார்த்தையை படித்தவர், தியானித்தவர், ஆழ்ந்த தியானத்தில் இருந்தவருக்கு ஒரு மனமாற்றம் வருது. எப்படிப்பட்ட மனமாற்றம்னா, நம்ம வெறும் மடத்தில் இருந்தால் மட்டும் போதாது, நம்ம மடத்தை விட்டு வெளியே போகணும், மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கணும். ஆண்டவர் இயேசுவை பற்றி உலகெங்கும் நற்செய்தி அறிவிங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றணும் என்று சொல்லி அவங்க சபையில் அனுமதி கேட்குறாரு. அந்த சபையில் யாரும் அவரை விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? ஏனென்றால் அவரை போல ஒரு பக்தியானவர், விசுவாசம் நிறைந்தவர், படித்தவர், அறிவாளி, ஜபத்திலையும் தியானத்திலையும் ஈடுபடக்கூடியவர், கடுமையான தவத்தை மேற்கொள்ளக்கூடியவர், கடுமையான நோன்பு எடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சபையில் இருக்கிற ஒருத்தவர் விடுவாங்களா? அந்த சபைக்கு அவர் ஒரு பெரிய சொத்து. ஆனால் அவர் அவங்கள்ட்ட கெஞ்சி கதறி கேட்டு, என்னை எப்படியாவது என்ன இந்த வேத சாட்சியாக வந்தாங்க பாருங்கள், அந்த சபையில் என்ன நான் அங்கே சேர போகிறேன். அங்கே சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே அவங்க எப்படி எந்த இடத்துக்கு போய் நற்செய்தி அறிவிக்க போய் அவங்க இறந்தாங்களோ அதே இடத்துக்கு என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் அனுப்புகிறாங்க. ஆனால் கடவுள் பாருங்களேன், கடவுளுக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. நாம் நினைக்கலாம், ஆனால் கடவுள் உன்னை அப்படிலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், வேத சாட்சியாக உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் என்ன பண்ண மாட்டேன், சாக விட மாட்டேன், உன்னுடைய பணி வேறு என்று சொல்லி அங்கே மொராக்கோ தேசத்துக்கு போனவர் உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவங்க திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிரான்சிஸ்கன் சபைக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ ஒரு முறை அந்த சபைக்கு, புது சபைக்கு வந்தனால, எப்பயுமே ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு வந்தோம்னா மரியாதை இருக்குமா? மரியாதை இருக்காது. என்ன நினைப்பாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் புதுசாக வந்திருக்கிறாரு, சரி அவரை என்ன பண்ணுவோம், அவங்களுடைய சபையில் கான்வெண்ட்டில் சமையல் வேலையை செய்ய சொல்லுவோம், சுத்தம் பண்ணுற வேலையை செய்ய சொல்லுவோம், தோட்ட வேலையை செய்ய சொல்லுவோம், துணி துவைக்கிற வேலையை செய்ய சொல்லுவோம். அப்போ அவர் ஒரு அறிவாளி, நன்றாக படித்தவர், தியானத்தில் ஈடுபட்டவர், கடவுளை பற்றி நற்செய்தியை பற்றி நன்றாக தேர்ந்து தெளிந்தவர். அவருக்கு இந்த பணியை கொடுக்குறாங்க. நம்ம வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கோபம் வந்துடும். நம்ம குடும்பத்துலேயோ நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ சாதாரண வேலையை கொடுத்த உடனே, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு போய் இந்த வேலை கொடுக்குறீங்களா அப்படி நம்ம எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம், கோபப்பட்டுடுவோம், காரியத்தை என்ன பண்ணிடுவோம், வீணாக்கிடுவோம், சிதைச்சிடுவோம், பதறிய காரியம் சிதறி போகும்.
இல்லைன்னா அந்த காலம் வரும் வரையே நமக்கு என்ன பண்ண தெரியாது, காத்திருக்க தெரியாது, எட்டி உதைச்சிருவோம். அப்போ தான் அந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் எட்டி உதைக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் புனித அந்தோனியார் அவங்க சொன்ன எல்லா வேலையும் அவர் சந்தோஷமாக செய்தார். அப்போ தான் கடவுள் என்ன பண்ணுவார், கடவுள் நமக்கு நம்மளை அப்படியே சாதாரணமாக வச்சுருக்க மாட்டார். நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுளுக்கு தெரியும். அவரை நம்பி அவரை சார்ந்து, அதிலும் குறிப்பாக நம்ம தாழ்ச்சியாக இருந்தோம்னு வச்சுங்களேன், கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு அந்த தாழ்ச்சியாக இருக்கிறது பிசாசால் முடியாது. பிசாசு ஒரு காலத்தில் அது ஏஞ்சலாக இருந்தது, அந்த ஏஞ்சல் தூதராக இருந்தது. அந்த ஏஞ்சலால் என்ன பண்ண முடியல, தாழ்ச்சியாக இருக்க முடியல, பணிந்து இருக்க முடியல. பணிந்து இல்லாமல் இருந்ததுனால தான் அது பேயாக மாறிச்சு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், நீ என்ன கடவுள், நானும் தான் கடவுள், உனக்கு இருக்கிற அதே சக்தி தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு திமிருத்தனமாக இருந்தனால தான் அது கடவுளை விட்டு விலகி போச்சு. அது கடவுளுக்கு எதிரியாக மாறிச்சு, அது பிசாசாக மாறிச்சு. ஆனால் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பண்பு கீழ்ப்படிதல், தாழ்ச்சி. நமக்கு எத்தனை பேருக்கு அதை போல் இருக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் புனித அந்தோனியார் அப்படி தாழ்ச்சியாக இருந்தனால தாழ்ந்தோரை அவர் உயர்த்துகிறார். தாழ்ச்சி உடையோர் பேறு பெற்றோர், தாழ்ந்த உள்ளத்தோர் உயர்த்தப்படுவர். ஆண்டவர் சொன்னது கரெக்டாக. ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு பொன்னான வாய்ப்பை புனித அந்தோனியாருக்கு கொடுக்குறார். ஒரு குரு பட்டம் நடக்குது. 2 சபையை சேர்ந்தவங்களும், அகஸ்தின் சபையும் பிரான்சிஸ்கன் சபை, 2 சபையை சேர்ந்த சாமியார்களுக்கு குரு பட்டம் நடக்குது. குரு பட்டம் முடிந்த உடனே பிரசங்கம் வைக்கணும். அப்போ அந்த சபை தலைவர் பிரசங்கம் யாராவது வைங்கப்பான்னு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். யாருமே பிரசங்கம் வைக்கிறதுக்கு வரலை. அப்போ அந்த சபை தலைவர் புதுசாக வந்திருக்கிறார். அப்போ புனித அந்தோனியாருக்கு 27 வயசு. 27 வயசு அவருக்கு என்ன தெரியும், சின்ன வயசு. அப்போ ஆண்டனி ஒரு சின்னதாக ஒரு சுருக்கமான ஒரு மறைவுரை ஆற்றுங்க, சிம்பிளாக வச்சா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடவுள் புனித அந்தோனியாருடைய நாவின் கட்டை திறக்கிறார். புனித அந்தோனியார் பிரசங்கம் வைக்கிறார். அவர் பேச பேச அப்படியே தீ அப்படியே பற்றி எறிவது போல, அப்படியே நெருப்பு அக்கினி இறங்குவது போல, ஆவியானவருடைய அக்கினி பிரவேசம் நடப்பது போல அங்கே இருக்கிற எல்லார் மீதும் ஆவியானவருடைய அபிஷேகம் நடக்குது. நற்செய்தி ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே அருமையாக தெல்ல தெளிவாக அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். அசந்து போயிட்டாங்க இருந்த சாமியாருங்க, துறவர சபை தலைவர். அடாடாடா, கடவுளே எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? எப்படி ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கும் போது எப்படி எல்லாரும் பாராட்டாங்களோ நினைத்தாங்களோ, அதே போல் புனித அந்தோனியார் எங்கிருந்து வந்தது ஞானம்? ஐயோ, எப்படி ஆவியானவருடைய அக்கினி பிரவேசம் அவருடைய நாக்கில் இருக்குதே. அதன் பிறகு புனித அந்தோனியார் அவர் தான் நற்செய்தி அறிவிப்பாளர், அவர் தான் பிரசங்கம் வைக்கக்கூடியவர். அவருடைய புகழ் பெருமை அந்த பகுதி முழுவதும் பரவுது. அதன் பிறகு புனித அந்தோனியாருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மக்கள் அலையென கூட்டமாக வந்து சேர்ந்தார்கள். இடமே பத்தலை. இப்போ நாம் பாருங்கள், இப்போ நம்ம உழவர் கரையில் எவ்வளோ ஒரு அருமையான இடம் அமைஞ்சிருக்குது, சிலுவை மாரியே இருக்குது. இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி பெரிய போயிட்டே இருக்குது. 30,000 பேர் அவர் பிரசங்கத்தை கேட்க வருவாங்களாம். இரவும் பகலும் காத்திருப்பாங்களாம். ஏனென்றால் அவர் வைத்த பிரசங்கம், அவர் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தார், நற்செய்தி அறிவித்தார். ஆண்டவர் இயேசுடைய போதனை எப்படி அவங்க மனதை தொட்டுதோ, அவங்க இதயத்துக்கு எவ்வாறு நம்பிக்கையை ஊட்டியதோ, ஆண்டவருடைய வார்த்தை அவங்க காயப்பட்ட மனங்களுக்கு, காயப்பட்ட இதயங்களுக்கு அப்படியே மருந்து கொடுத்தது போல இருந்தது. அதனால்தான் மக்கள் கூட்டம் ஆண்டவரை தேடி வந்தது. புனித அந்தோனியார் அவர் பேசின இறை வார்த்தையும் அப்படியே அவருடைய இதயத்தை வருடியது. அந்த புண்களாக இருந்த அந்த இதயங்களுக்கு அது மருந்திட்டது. அவங்க மனசுக்கு கடவுள் நம்பிக்கை கிடைச்சது.
அந்த போதனையை கேட்ட உடனே அவங்க மன துடிப்போடு நம்பிக்கையோடு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்படி இருந்தது புனித அந்தோனியாருடைய இறை வார்த்தை. அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியார் அப்போ இருந்தே ஆண்டவர் கூட அன்பும் பாசமும் பற்றும் கொண்டதுனால ஆண்டவர் அவருக்கு வாழும்போதே புதுமைகள் செய்யக்கூடிய ஒரு வரத்தை அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்தார். கடவுள் அப்படிப்பட்ட தாழ்ந்த உள்ளம் கொண்டவரை அவருடைய நாக்கு மட்டும் கிடையாது, அவர் சொன்னால் அவர் கேட்டால் அது நடக்கும் என்று கடவுள் அவரை உயர்த்தினார். அதனால்தான் அவருக்கு புனித அந்தோனியாருக்கு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா மனசு தாங்காது. புனித அந்தோனியாருடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சொன்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் போய் புனித அந்தோனியார்ட்ட என்ன பண்ணுவீங்க? அந்தோனியாரேன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறாரு? அவர் செஞ்சிருவார். அதனால்தான் அவருக்கு அவ்வளவு கோடிக்கணக்கான புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றலை கடவுள் ஏன் கொடுத்தாருன்னா, கஷ்டப்படுறவங்கள பார்த்தாலே அவன் மனசு தாங்காது. ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறார் ஒருத்தர், மேலேருந்து வழிக்கு கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறார். அப்போ உள்ளே போய் சபை தலைவர்கிட்ட அவர் கத்துறதை பார்த்து சபை தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி அவருக்காக ஜெபிக்கிறாரு. அவர் சரியாக போகிறார். இதே போல் குழந்தை, ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய வீட்டில் விட்டுரு வந்துட்டாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்குறதுக்கு வந்துட்டாங்க. பிரசங்கத்தை கேட்டு முடித்து சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. தொட்டில் இருந்த குழந்தை செத்து போய் கிடக்குது. அந்தோனியாரேன்னு ஓடி வராங்க. அந்தோனியாரே, குழந்தை செத்து போச்சு, பிரசங்கத்தை கேட்க வந்தேன், நீங்கள் கடவுள் பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க வந்தேன், என் குழந்தை செத்து போய் கிடக்கு சாமி. இல்லைம்மா, நீங்கள் உள்ளே திரும்ப வீட்டுக்கு போங்க, உங்கள் குழந்தை விளையாண்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். வீட்டுக்கு போகிறாங்க, அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த புனிதர் ஒரு புதுமை 2 புதுமை செய்கிறவர் கிடையாது. நான் சொன்ன வாழும்போதே புதுமைகளை செய்தவர். அடுத்து அவர் 36 வயசுலேயே அவர் இறந்துறார். 1195 பிறந்தார். 1231, 36 வயசு தான். கடவுள் அவரை வேத சாட்சியாக சாக வைக்கல. அவர் உடல்நிலை சரியில்லாமல், ஆனால் அப்பயும் அவர் அவர் ஆண்டவரை பார்க்குறாரு, ஆண்டவர் கூட இணைந்திருக்கிறார். அவருடைய இறந்த உடனே கூட்டம் வெள்ளம் போல கூட்டம். அவரை ஒரு பிணமாக பார்க்கல, ஒரு சவமாக பார்க்கல, அவர் புண்ணிய புதையலாக பார்க்குறாங்க. அவர் பிரசங்க வைக்கும் போதே அவர் போட்டிருக்க பெரிய உடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, எல்லோரும் கையில் கத்திரிக்கோளோடு வருவாங்களா? கத்திரிக்கோள் எதுக்கு ஒரு எடுத்துகிட்டு வருவாங்க? அவருடைய ஆடை ஒரு சின்ன பீஸாவது கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடணும், எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதனால் அப்போ அவர் அந்த அடக்க நேரத்தில் அவ்வளவு கூட்டம், அவ்வளோ பக்தியோட கடவுளை போற்றி புகழ்ந்தாங்க. அவருக்கு அந்த பதுவா அந்த நகர் மேலே ரொம்ப ரொம்ப விருப்பம். அந்த இடத்துல தான் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அடக்கம் பண்ணாங்க. அது ஒரு பெரிய பேராலயமாக கட்டப்பட்டிருக்குது இத்தாலி நாட்டில். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். 33 வருஷம் கழித்த பிறகு அவருடைய உடலை அந்த இடத்துலேருந்து தோண்டி வேறு இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு அனுமதி பெற்று அந்த திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அவருடைய நாக்கு அப்படியே ஈரமுள்ள நாக்காக அழியாமல் அப்படியே இருக்குது. அப்போ தான் புதுசாக இறந்தவங்க நாக்கு எப்படி இருக்குமோ அதை போல் இருக்குது. அப்போ அழியாத நாக்கே, நீ கடவுளை போற்றி புகழ்ந்த நாக்கே, கடவுளின் வார்த்தையை அறிவித்த நாக்கே, தூய்மையான இதயம் கொண்ட நாக்கே அப்படின்னு சொல்லிட்டு புனித போனவஞ்சர் அதை பெருமையாக சொல்கிறாரு. அந்த நாக்கை ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டகத்தில் வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் பதுவா நாட்டுக்கு போனீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். உங்கள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஐரோப்பிய நாட்டுக்கு ஒரு டூர் போனீங்கன்னா நீங்கள் லூர்து மாதா கோயிலை பார்க்கலாம், குழந்தரசம்மா கோயிலை பார்க்கலாம். அதே போல் பதுவை நகர், இத்தாலியில் இருக்கிற பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய ஆலயத்தையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த அழியாத நாக்கையும் உங்களால் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, அந்தோனியார் மற்ற எல்லா புனிதர்களை விட, கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், எல்லா புனிதர்களை விட கோடிக்கணக்கான புதுமைகள் செய்யக்கூடியவர். அதனால தான் இவர் பேர் கோடி அற்புதர்.
அன்றைக்கி அந்த சாவில் ஒவ்வொருத்தங்களும் அவருடைய உடலை, அந்த ஆடையை, அந்த அந்த அவர் உடலை எடுத்து போகக்கூடிய அந்த பெட்டியை அதை தொட்டாலே போதும்னு சொல்லிட்டு அன்னைக்கே வாழும்போதும் புதுமையில் செய்த அந்த புனித அந்தோனியார் அன்னைக்கு இறந்து அவர் உடலாக இருக்கும் பொழுது, சவமாக இருக்கும் பொழுது அவரை தொட்டு அப்பொழுதும் ஏகப்பட்ட புதுமைகளை மக்கள் பெற்றார்களாம். கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் மக்கள் ஜெபித்து பல ஆசீர்வாதங்களை பெற்றார்களாம். அதனால் எந்த புனிதருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் புனித அந்தோனியார் இறந்த 9 மாதத்திலேயே அவருக்கு என்ன பண்ணுறாங்க, புனிதர் பட்டத்தை கொடுக்குறாங்க. யாருமே இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரமாக திருச்சபை புனிதர்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்ததே கிடையாது. புனித அந்தோனியாருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட அங்கீகாரம். புனித அந்தோனியாருக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல். மாதாவுக்கு அடுத்து, சூசைப்பருக்கு அடுத்து அவருடைய கையில் குழந்தை இயேசு வந்து தவழ்ந்து நிற்பதை நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், புனித அந்தோனியார் இயேசுவை போல பரிவு காட்டக்கூடியவர். ரொம்ப மனசு, இரக்கம் உள்ள மனசு, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து தாங்காத மனசு. அவர் மனசு அப்படியே தான் இப்படியும் இருக்குது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக, நான் நம்புகிறேன், கண்டிப்பாக புனித அந்தோனியார்கிட்ட நீங்கள் கேட்ட வரத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். ஏதாவது ஒன்றாவது உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு புனித அந்தோனியார் நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அப்படின்னு இந்த உலகத்தில் கணக்கு போட்டிங்கன்னா எத்தனை கோடி புதுமைகள்னு என்ன பண்ணவே முடியாது, கணக்கே கிடையாது, சொல்லவே முடியாது. அல்ல, அந்த புதுமைகள்லாம் செய்யக்கூடிய வரம் அவருக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, அவர் கடவுள் மீது வைத்த நம்பிக்கை, நற்கருணை ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை. அவரும் நம்மளை போல சாதாரண மனிதர் தான். ஆனால் அந்த மனிதர் எப்படி புனிதர் ஆனார், எப்படி இப்படி கோடிக்கணக்கான புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதராக மாறினார்? காரணம் என்னன்னா, நற்கருணை ஆண்டவர். என்னோடு இணைந்திருப்பவர் என்னை விட மிக பெரிய செயல்களையும் அவர் செய்வார். என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் உண்கின்றவர் என்னோடு இணைந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் பெறுகின்ற பொழுது நம்ம யார் கூட இணைகிறோம்? இயேசு கூட இணைகிறோம். அப்போ இயேசு ஆண்டவர் என்னெல்லாம் புதுமைகள் செய்தாரோ அதே புதுமைகளையும் என்னால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆகவே இந்த நல்ல நாளிலே புனித அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் தீர்த்து வைப்பாராக, நிறைவேற்றுவாராக. உங்கள் குடும்பங்களுக்கு காணாமல் போன அமைதியை மீண்டும் தருவாராக. புனித அந்தோனியார் உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து உங்களை பாதுகாப்பாராக, உங்களை பராமரிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே, கோடி அற்புதரான புனித அந்தோனியாரே